ஆழ்வார் திருநகரி அருள்மிகு ஆதிநாதர் ஆழ்வார் திருக்கோவிலில் சுவாமி நம்மாழ்வார் வைகாசி திரு அவதார பெருந்திருவிழாவின் சிகர நிகழ்வான திருத்தேர் விழா இன்று காலை வானமாமலை ஸ்ரீ மதுரகவி ராமானுஜர் சுவாமிகள் எழுந்தருளி மங்களாசாசனம் செய்தார். திரளான பக்தர்கள் பங்கேற்று கோவிந்தா கோபாலா கோஷங்களுடன் தேர்வடம் பிடித்து இழுத்தனர். 108 திவ்ய தேசங்களில் ஒன்றானதும் நவ திருப்பதிகளில் 9ஆம் திருப்பதியும் குருவுக்கு அதிபதியானதுமான தூத்துக்குடி மாவட்டம் ஆழ்வார் திருநகரியில் அருள்மிகு ஆதிநாதர் ஆழ்வார் திருக்கோவில் அமைந்துள்ளது. சிறப்புகள் வாய்ந்த இத்திருத்தலத்தில் வேதம் தமிழ் செய்த மாறன் என்று போற்றப்படும் சுவாமி நம்மாழ்வார் வைகாசி விசாகம் அன்று திரு அவதாரம் செய்தார். இங்கு அமைந்துள்ள புளிய மரத்தடியில் 16 ஆண்டுகள் தியானம் இருந்த மாறன் எனும் நம்மாழ்வார் ஞானம் பெற்ற திருத்தலம். ஆண்டுதோறும் வைகாசி திரு அவதார திருநட்சத்திர உற்சவமாக 15 தினங்கள் நடைபெறுகின்றது. அதேபோல் இந்த ஆண்டு வைகாசி திருவிழா கடந்த 31ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. திருவிழாவில் நாள்தோறும் காலை திருமஞ்சனம், இரவு பல்வேறு வாகனங்களில் சுவாமி நம்மாழ்வார் வீதி புறப்பாடும் நடைபெற்றது. திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியான திருத்தேர் விழா 9ஆம் திருநாளான இன்று காலை நடைபெற்றது. இதற்காக சுவாமி நம்மாழ்வார் காலை 6:30 மணியிலிருந்து 7 மணிக்குள் கோரதத்தில் திருத்தேருக்கு எழுந்தருளினார். நாங்குநேரி மதுரகவி வானமாமலை ராமானுஜர் சுவாமிகள் கலந்து கொண்டு தேர்வடம் பிடித்து இழுத்தனர். உடன் ஏராளமான பக்தர்கள் தேர்வடம் பிடித்து இழுத்தனர். ரதவீதியில் வானமாமலை மடத்தின் முன்பு நாங்குநேரி மதுரகவி வானமாமலை ராமானுஜர் சுவாமிகளுக்கு பரிவட்டம் கட்டி மாலை மரியாதை செய்யப்பட்டது. தொடர்ந்து தேர் 4 ரத வீதிகளில் வலம் வந்தது. நாளை வைகாசி விசாகத்தினை முன்னிட்டு தாமிரபரணி நதிக்கரையில் சுவாமி நம்மாழ்வாருக்கு தீர்த்தவாரி நடைபெறுகின்றது. விழா ஏற்பாடுகளை கோயில் நிர்வாகத்தினர் மற்றும் உபயதாரர்கள் செய்திருந்தனர்.